இஸ்லாம் என்னுடைய உயிரை நான் மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன். நான் எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் எந்த துரோகம் நான் செய்ய மாட்டேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் படிப்பேன், மார்க்கத்தின்படி நான் நடப்பேன். இந்த மார்க்கத்தை நான் மரணிப்பதற்கு முன்னால் பிற மக்களுக்கு ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்து சொல்லித்தான் நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறோமா நாம்? அதன்படி செயல்படுகிறோமா நாம்? எந்த நேரமும் மரணம் வரலாமே. மரணத்திற்கு நோயோ ஆரோக்கியமோ தடை இல்லையே, மரணத்திற்கு வயது வரம்பு தடை இல்லையே, மரணத்திற்கு முதுமை இளமை எந்த காரணமும் இல்லையே. இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். முடியாது என்று எங்கு ஓடி ஒளிய முடியாது. திடீரென அது சம்பவித்தால் அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, எந்த அமலும் செய்யாமல் மரணிக்க போகிறேனே, நம்முடைய வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இரவு முழுக்க பேசினார்களே, ஈமானோடு இறுதி மூச்சோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வர வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று சொன்னார்களே, பொடும்போக்காக இருந்தோமே, மரணம் வந்து விட்டதே என்று கை சேதப்பட்டால் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. எத்தனையோ அன்பர்களுடைய அறைகூவல் அல்லாஹுவை மறந்து மார்க்கத்தை மறந்து அல்லாஹு தடுத்த காரியங்களை செய்து இந்த பூமியில் மரணிக்க போகின்ற எத்தனையோ மனிதர்களுடைய அபய குரல் அல்லாஹ் திருக்குரானிலே பதிவு செய்து ஏன் நமக்கு சொல்லுகிறான்? எதற்காக வேண்டி சொல்லுகிறான்? فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் மரண நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் மனிதன் போடுகிற ஒரு கூப்பாடு, அல்லாஹ் நீ கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். ஏன்? பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்ததனுடைய நிலைமை எல்லாம் யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோமே குடும்பத்தில். சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா? கடந்த ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா? இல்லையே. குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தாய் தந்தை, மனைவி, மக்கள், கணவன் மனைவி, எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம். அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா? நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா? நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம்? எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது. அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால், அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள். நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம். என்னுடைய அமலை என்னுடைய ரப் ஏற்றுக்கொண்டான். சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்ல கலங்கும் அல்லாஹ் எனக்கு கூலி தந்து விட்டான். நான் வெற்றி பெற்று விட்டேன். வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகிறது பார்த்தீர்களா? அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க.